அன்பார்ந்த மாணவர்களே, தரமாறு முதலாவது அலகிலே நாங்கள் கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். இணைக்கவர் சுட்டி, டைகோட்டமஸ் கீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இணைக்கவர் சுட்டி. இணைக்கவர் அப்படின்னா என்ன பிள்ளைகள்? இணைக்கவர் ரெண்டு கிளையாக பிரிகிறதான் நாங்கள் இணைக்கவர் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாக பிரிகிறத இணைக்கவர்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் சொல்லுவாங்க, இரு கிளை சாவின்னு சொல்லுவாங்க. இரு கிளை சாவி, ரெண்டு கிளையாக பிரிகிறது தான் இந்த இணைக்கவர் சுட்டி அப்படின்றது. ரைட். இப்போ நாங்கள் இந்த இணைக்கவர் சுட்டி நான் என்னன்னு இங்கே பார்த்தோம்னா, கவனிங்க பிள்ளைகள், அங்கிகளை பாகுபடுத்த பல்வேறு முறைகளை பயன்படுத்தலாம். அங்கிகளை பாகுபடுத்த பல்வேறு முறைகளை பயன்படுத்தலாமா. அதில் ஒன்று தான் இணைக்கவர் சுட்டி அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் மேல் வகுப்புக்கு போனீங்கண்டா, 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கண்டா, அங்கிகளை வகைப்படுத்துறதுக்கான இயற்கை முறை பாகுபாடு அப்படின்னு நீங்கள் படிப்பீங்க. அது கொஞ்சம் டீப்பான விஷயம். ரைட். நீங்கள் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் பெருத்து வந்தது பிறகு அந்த விஷயம் உங்களுக்கு கிளியராக விளங்கும். இப்போ நீங்கள் அங்கிகளை வகைப்படுத்துறதுக்கு எந்த முறையை பயன்படுத்த போகிறீங்க, பார்க்க போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால், இணைக்கவர் சுட்டி அல்லது இருகிளை சாவி, டைகோட்டமஸ் கீ அப்படிங்கிற முறையை நீங்கள் இங்கே பயன்படுத்த போகிறீங்க. இங்கே தொடர்பாக படிக்க போகிறீங்க. ரைட். இப்போ இணைக்கவர் சுட்டின்ற முறை எப்படி பாகுபடுத்துகிறன்றதை நம்ம பார்த்தோம்னா, யாதேனும் இயல்பொன்றை, யாதேனும் இயல்பொன், ஒரு இயல்பு பிள்ளைகள், யாதேனும் இயல்பொன்றைன்னா ஒரு இயல்பு, யாதேனும் இயல்பொன்றை அடிப்படையாக கொண்டு அவ்வியல்பு காணப்படுகிறதா காணப்படவில்லையா. ஏதாவது ஒரு இயல்பு இருக்கிறது அல்லது இல்லை, உண்டு இல்லை, ஆம் இல்லை, இப்படிங்கிற ரெண்டு இயல்புகளை பயன்படுத்தி நம்ம ஒரு கூட்டத்துக்குள்ளே இருக்கிற அங்கிகளை ஒரு தடவையில் ரெண்டு குரூப்பாக பிரிச்சுது. அதான் இந்த இணைக்கவர் சுட்டி அல்லது இரு கிளை சாவி அப்படின்னு சொல்கிறது. ரைட். கவனிங்க பிள்ளைகள், கவனிங்க. சடப்பொருட்களை இந்த இணைக்கவர் சுட்டியில் சடப்பொருட்கள் எல்லாத்தையும் வகைப்படுத்தணும். உயிரங்கிகளை மட்டும் இல்லை, எல்லா சடப்பொருட்களையும் வகைப்படுத்தணும். யாதேனும் இயல்பொன்றை அடிப்படையாக கொண்டு அவ்வியல்பு காணப்படுகின்றதா காணப்படவில்லையா, உண்டு அல்லது இல்லை என்ற அடிப்படையில் என்பவற்றிற்கு ஏற்ப சடப்பொருட்களை ரெண்டாக வகைப்படுத்துகிற, அதில் வகைப்படுத்துறன்னு சொல்லியிருக்காங்க, ரெண்டாக வகைப்படுத்துகிற சடப்பொருட்களை வகைப்படுத்தல் இணைக்கவர் சுட்டி எனப்படும். இங்கு தெரிவு செய்யப்பட்ட இயல்பொன்று, இது ரொம்ப முக்கியம் பிள்ளைகள். இவற்றில் நிறைய பிள்ளைகள் தவறு விடுற, நிறைய இடங்களில் மிஸ்டேக் நடக்கிற. அப்படி நீங்கள் தெரிவு செய்யப்பட்ட அந்த இயல்பு பிள்ளைகள் இலகுவாக இனங்காணப்படக்கூடிய இயல்பாக அமைய வேண்டும். இலகுவாக இனங்காணப்படக்கூடிய ஒரு இயல்பாக அமைய வேண்டும். இப்போ ஒரு மீனொண்டையும் ஒரு மானொண்டையும் தந்திருக்காங்க. மீன், மான், இது ரெண்டையும் ரெண்டு கூட்டத்துக்குள்ளே போட சொல்கிறாங்க. அதுக்கு எங்களோட பிள்ளைகள் சிலாக்கள் எப்படி பழகிருக்காங்க, எப்படி எழுதுகிறாங்கண்டா, மீன் நீரில் வாழும், மான் நீரில் வாழாது அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லது மான் நிலத்தில் வாழும், மீன் நிலத்தில் வாழாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இது பொருத்தமான ஒரு இயல்பொண்டா அப்படி கேட்டா பிள்ளைகள், வாழக்கூடிய இடத்தை வாழிடத்தை கொண்டு இதை வேறுபடுத்துறதுன்றது பொருத்தமான ஒரு முறை அல்ல. ஏனெண்டா மீண்ட உடம்பை பார்த்தாலோ மாண்ட உடம்பை பார்த்தாலோ இவர் நீரில் வாழக்கூடியவர், இவர் நிலத்தில் வாழக்கூடியதுன்றது அவரோட உடம்பை பார்த்து நீங்கள் தேடலாது. வழங்கிச்சா பிள்ளைகள்?
அப்போ இந்த வாழிடம்ங்கிறத வந்து நீங்கள் இங்கே போடக்கூடாது. இணைக்கவர் சுட்டியில் ஒரு இயல்பை நீங்கள் எடுக்கின்ற நேரத்தில் அவரை உடம்புல இருக்கக்கூடிய சும்மா கண்ணால் பார்த்தா தெரியக்கூடிய இயல்பு தான் பிள்ளைகள் இந்த இடத்துக்கு மிக பொருத்தமான இயல்பு. அப்போ ஒரு மீனொண்டையும் மானொண்டையும் தந்தா இது இயல்பு, அதாவது இலகுவில் இனங்காணக்கூடிய எத்தனையோ இயல்பு இருக்கா இல்லையா பிள்ளைகள்? மீனொண்டையும் மானொண்டையும் தந்தா இலகுவில் அடையாளம் காணக்கூடிய இயல்பு நிறைய இருக்குது. பாருங்க, மான் தோலில் உரோமங்கள் உண்டு, மீன் தோலில் உரோமங்கள் இல்லை. மீன் தோலில் செதில்கள் உண்டு, மான் தோலில் செதில்கள் இல்லை. மீன் செட்டைகள் உண்டு, மான் செட்டைகள் இல்லை. கால்கள் உண்டு, மானுக்கு கால்கள் இல்லை, மீனுக்கு. இப்படி மீனொண்டையும் மானொண்டையும் இலகுவாக வேறுபடுத்தி அறியக்கூடிய இயல்புகள் ஏராளமாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் இது நீரில் வாழும் இது நீரில் வாழாது, அல்லது இது நிலத்தில் வாழும் இது நிலத்தில் வாழாதுன்னு சொல்லக்கூடாது. அது அங்கேயில் உடம்பை பார்த்தா நமக்கு தெரியல. சிலாக்கள் எப்படி எழுதுகிற, மீனுக்கு பூக்கள் காணப்படும், மானுக்கு பூக்கள் காணப்படாது. உங்களுக்கு வெளியால் பார்த்தா மானுக்கு பூ இருக்கா இல்லையான்னு உங்களுக்கு தெரியுதா பிள்ளைகள்? இல்லை தானே? வெட்டுக்கண்ணால் பார்க்கச்சில மீனுக்கு இருக்கிற பூவும் உங்களுக்கு தெரியாது, மானுக்கு பூ இல்லைன்றதும் உங்களுக்கு தெரியாது. அப்போ பூக்கள் காணப்படும்ன்றதை சொல்லக்கூடாது. மானுக்கு சுவாசப்பை இருக்கும், மீனுக்கு சுவாசப்பை இல்லை. அப்போ சுவாசப்பை உண்டு சுவாசப்பை இல்லைன்றதையும் சொல்லக்கூடாது. இதெல்லாம் தெளிவாக தெரியக்கூடிய இயல்புகள் இல்லை பிள்ளைகள். நிறைய பிள்ளை இடத்துல மிஸ்டேக் விடுற. அப்போ எந்த இயல்பை நீங்கள் கவனத்தில் சொல்லணும்டா, அந்த அங்கேயே நம்ம பார்க்கும்போது அதில் உடம்புல புறத்தோற்ற இயல்புகள்னு சொல்கிறேன். புறத்தோற்றம் வெளியில் தெரியக்கூடியது, சும்மா உங்களோட வெறுங்கண்ணால் பார்த்தா தெரியக்கூடிய இயல்புகள் அடிப்படையில் தான் இந்த அங்கிகளை வகைப்படுத்தணும். எனவே மானையும் மீனையும் தந்து இருகளை சாவியில் அல்லது இணைக்கவர் சூட்டியில் ரெண்டையும் வகைப்படுத்துங்கன்னு சொன்னால், நீங்கள் பூ காணப்படும் சொன்னாலும் அது பொருத்தம் இல்லை, சுவாசப்பை உண்டு சுவாசப்பையில் சொன்னாலும் பொருத்தம் இல்லை, நீரில் வாழும் நிலத்தில் வாழும் என்று சொன்னாலும் பொருத்தம் இல்லை. இதுகள் எல்லாமே பொருத்தம் இல்லாத இயல்பு. இந்த பாயிண்ட்டை நீங்கள் நல்லா கவனிக்கணும். நிறைய பிள்ளைகள் இடத்துல மிஸ்டேக் விடுற. ரைட், பாருங்க, இந்த இயல்புகள் தெரிவு செய்யப்பட்ட இந்த இயல்புகள் இலகுவாக இனங்காணப்படக்கூடியதாக அமைய வேண்டும். அப்போ இணைக்க வச்சுட்டினா என்ன, யாதேனும் ஒரு அடிப்படையில் அங்கிகளை வகைப்படுத்துறது, அது ரெண்டு கூட்டமாக தான் பிரிக்கணும், ஒரு நேரத்தில் 2 கூட்டம் தான். அந்த ஒரு இயல்பு எடுக்கணும், அந்த இயல்பு உண்டு இல்லை ஆம் இல்லை என்ற அடிப்படையில் தான் பிரிக்கணும். அந்த இயல்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும், அந்த இயல்பு வெறுங்கண்ணுக்கு தெரியக்கூடிய மாதிரி புறத்தோற்ற இயல்பு மாதிரி இருக்கணும். சொன்ன விளங்கிச்சா பிள்ளைகள்? ரைட், ஓகே. இப்போ நாங்கள் இணைக்கவர் சுட்டி ஒன்று அடிப்படையில் தாவர இலைகளை நம்ம எப்படி வகைப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். கவனிங்க பிள்ளைகள், கொஞ்சம் தாவர இலைகள் உங்களுக்கு தந்திருக்காங்க. இந்த தாவர இலைகளோட பெயர்கள் உங்களுக்கு தரல, பெயர் தரல, படத்தை மட்டும் தந்திருக்காங்க. அப்போ படத்தை தண்டு இதை வகைப்படுத்த சொன்ன பிள்ளைகள் பாருங்கள், எத்தனை வகையான இலைகளை தந்திருக்காங்க? 5 வகையான இலைகளை தந்திருக்காங்க. எத்தனை இலைகள்? 5 வகையான இலைகளை உங்களுக்கு தந்திருக்காங்க பிள்ளைகள். பாருங்கள், இந்த இலைகள் எல்லாம் நீங்கள் அறிஞ்ச இலைகள் தான், ஆனால் அவங்க பேரை உங்களுக்கு தரல. ரைட், இப்போ இது பாருங்கள், அரச இலை இல்லையா, இது பலா இலை, இது சதைக்கரைச்சான், அது ஒரு என்ன மரவள்ளி இலை மாதிரி ஒரு இலையாக எடுக்கலாம். மரவள்ளி கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு என்ன பிள்ளைகள், மரவள்ளி மாதிரி ஒரு கூட்டு இலை நடுங்களே. சரி, அதுக்கு அடுத்தா இருக்கிறது கருவேப்பிலை, வாகை, அந்த மாதிரி ஒரு கூட்டு இலை உண்டு. சரி, இப்போ இந்த மாதிரியான ஒரு 5 இலைகளை உங்களுக்கு தந்து இந்த 5 இலைகளையும் பிரிக்க சொல்கிறாங்க. இதை நீங்கள் பிரிக்கிற நேரத்தில் கண்ணுக்கு தெரியக்கூடிய, இதை பார்த்தா உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியுது என்றதை கொண்டு தான் ஒரு நேரத்தில் 2ஆக தான் பிரிக்கலாம். ஒரு நேரத்தில் பல குழுக்களாக பிரிக்கலாது, பல கூட்டமாக பிரிக்க, ஒரு நேரத்தில் 2ஆக தான் பிரிக்கணும். அதில் தெளிவாக தெரியக்கூடியதாக இருக்கணும். ஒருவருக்கு உண்டுன்னு சொல்லணும், அடுத்த ஆளுக்கு இல்லைன்னு சொல்லணும். ஒருவருக்கு உண்டு சொல்லணும், அடுத்த ஆளுக்கு இல்லைன்னு சொல்லணும். அப்போ இங்கே என்ன இயல்படுத்திருக்காங்க பாருங்கள், இலைப்பரப்பு பிரிக்கப்பட்டுள்ளது. அப்போ இங்கே என்ன வரணும், இலைப்பரப்பு பிரிக்கப்படவில்லைன்னு சொல்லணும்.
தனி இலை கூட்டிலை என்று சொல்லியிருக்காங்களா அவங்க? அப்படி சொல்லலை, அந்த பேரை சொல்லலை. அங்கே பயன்படுத்தப்படுறது வந்து இயல்பு. இலைப்பரப்பு பிரிக்கப்பட்ட இலை, இலைப்பரப்பு பிரிக்கப்படாத இலை, அந்த இயல்புகளைத்தான் பிள்ளைகள் அங்கே சொல்லணும். ரைட். இப்போ பாருங்க, இலைப்பரப்பு பிரிக்கப்பட்டதுக்கு 2 இலைகளை கொண்டு வந்திருக்காங்க. இலைப்பரப்பு பிரிக்கப்படாததுக்கு 3 இலைகளை கொண்டு வந்திருக்காங்க. இந்த 2 இலைகளை மறுபடியும் என்ன செய்கிறாங்கண்டா, அது 2ல் இருக்கிற வேறுபாடுகளை கவனத்தில் கொண்டு அதை தனித்தனியாக பிரிக்கிறாங்க. இந்த 3 இலைகளை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அங்கே இருக்கிற ஏதாவது ஒரு இயல் படிப்படியாக கொண்டு 3ஆக பிரிக்கல பிள்ளைகள். பாருங்கள், இங்கே 2 இருந்தது 2ஆக பிரிச்சுட்டாங்க. இங்கே 3 இருக்குது 3ஆக பிரிக்கல, அந்த 3 மறுபடி 2ஆக தான் பிரிக்கிறாங்க. அப்போ ஒரு நேரத்தில் பிள்ளைகள் ஒரு நேரத்தில் 2 கூட்டமாக தான் பிரிக்கலும். அதனால தான் அதுக்கு பேர் வந்திருக்குது இணைக்கவர். 2 2ஆக தான் பிரிஞ்சு போகணும், இணைக்கவர் சுட்டின்னு பேர் வந்திருக்கு. ரைட். இப்போ இந்த இலைப்பரப்பு பிரிக்கப்பட்டிருக்கிற இந்த 2 இலைகளையும் என்ன அடிப்படையில் பிரிக்கிறாங்கன்னு பாருங்க. ஒன்று, இலை ஒரு புள்ளியிலிருந்து பிரிந்துள்ளது, இலை ஒரு புள்ளியிலிருந்து பிரியவில்லை. உண்டு இல்லை. இந்த பாருங்க, ஒரு புள்ளி, இந்த ஒரு புள்ளியிலேருந்து 3 இலை பிரிஞ்சிருக்கு. ஆனால் இங்கே ஒரு புள்ளி இல்லை, இந்த நிறைய புள்ளிகள், இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, நிறைய புள்ளிகள். அப்போ ஒரு புள்ளியிலிருந்து பிரிந்துள்ளது, ஒரு புள்ளியிலிருந்து பிரியவில்லை. இதுக்கு இந்த இலையை போடுறாங்க, இதுக்கு இந்த இலையை போடுறாங்க. இப்போ பாருங்க பிள்ளைகள், இங்கே ஒவ்வொரு கூட்டத்துக்குள்ளுக்கும் தனித்தனி இலைகள் வந்துட்டு. அப்போ தனியே ஒரு இலை வந்துருச்சுண்டா நாங்கள் பிரித்து முடிச்சிட்டோம். தனியாக ஒரு இலை வரலன்னு சொல்லிச்சோன்னா அது தனி ஒரு கூட்டத்துக்குள்ள தனி ஒரு ஆள் வார வரைக்கும் நீங்கள் பிரித்து கொண்டு போகணும். இப்போ இங்கே 3 இலைகள் இருக்குது பாருங்கள், இந்த 3 இலைகள். இதை எப்படி பிரிக்கிறீங்க? இதை பார்த்தா உங்களுக்கு என்ன விளங்குது? இது ஒன்று இலை நுனி இப்படி கூறாக இருக்குது, இது வந்து இலை நுனி கூறா இல்லை, இது இலை நுனி கூறா இல்லை. அப்போ எப்படி பிரிக்கிறாங்க பாருங்கள், இலை நுனி கூறாக காணப்படும், இலை நுனி கூறாக காணப்படாது. கூறாக காணப்படுறதுக்கு ஒரு இலையை போடுறாங்க, கூறாக காணப்படாததுக்குள்ள 2 இலையை போடுறாங்க. இப்போ இதுக்குள்ளே கொண்டு வந்துச்சு, அது பிரித்து முடிஞ்சு. ஆனால் இங்கே 2 வந்திருக்கு, அதை மறுபடி பிரிக்கணும், அதை மறுபடி பிரிக்கணும். பாருங்கள், இப்போ இந்த 2 இலைகளையும் எப்படி பிரிக்கிறாங்க திரும்ப? இது பலா இலை, பலா இலைன்னு இந்த விளிம்பை பாருங்கள், விளிம்பு வந்து அலை மாதிரி இல்லாமல் சீராக போகுது. இது சதைக்கரைச்சான், இந்த சதைக்கரைச்சான் இலையின் விளிம்பை பாருங்கள், அலை அலையாக போகுது. அப்போ அலை மாதிரி அந்த விளிம்பு போகிறதால இதை நம்ம சொல்கிறோம் விளிம்பு, இலை விளிம்பு வடிவமானது, இலை விளிம்பு அலைவற்றது. அதாவது இலை விளிம்பு அலை வடிவமானது, இலை விளிம்பு அலை வடிவம் அற்றது. அலை வடிவம் உள்ளது, அலை வடிவம் இல்லாதது சொல்லி பிரிக்கிறேன். கடைசி எல்லாத்துக்குள்ளேயும் ஒன்று வந்துட்டு இல்லையா பாருங்கள், ஒன்று இதுக்குள்ள ஒன்று, இங்கொண்டு, இங்கொண்டு, இங்கொண்டு. அப்போ மேலிருந்து 5 இலைகளையும் கடைசியாக ஒவ்வொரு கூட்டத்துக்குள்ளுக்கு ஒவ்வொரு இலைகளாக நாங்கள் போட்டு முடிச்சிட்டோம். இணைக்கவர் சுட்டியை நம்ம முடிச்சிட்டோம். இது தாவர இலைகளுக்கான ஒரு இணைக்கவர் சுட்டி. அடுத்தது பாருங்கள் பிள்ளைகள், அடுத்தது என்ன காட்டுறாங்கண்டா உங்களுக்கு, விலங்குகள் கொஞ்சம் தாராங்க பிள்ளைகள். அடுத்து பாருங்கள், விலங்குகள் கொஞ்சம் தாராங்க. இந்த விலங்குகள் கொஞ்சம் தந்து இதை இணைக்கவர் சுட்டி அடிப்படையில் அவங்களுக்கு பிரிக்க சொல்கிறாங்க. பாருங்க பிள்ளைகள், என்னென்ன விலங்குகள் தந்திருக்காங்க? கிளி, மண்புழு, நாய், மட்டைத்தேள், மான், காகம். எத்தனை விலங்குகள் மொத்தமாக தந்திருக்கான்னு பாருங்க. ரைட், மொத்தமாக எத்தனை விலங்கு தந்திருக்காங்க? கிளி, மண்புழு, நாய், மட்டைத்தேள், மான், காகம். 6 விலங்குகள் தந்திருக்காங்க. மொத்தமாக எத்தனை விலங்கு? 6 விலங்குகளை அவங்களுக்கு தந்திருக்காங்க. இந்த 6 விலங்குகளையும் நீங்கள் இணைக்கவர் சுட்டி அடிப்படையில் வகைப்படுத்தணும். அது ஒரு நேரத்தில் 2ஆக தான் பிரிக்கலாம். நீங்கள் தெளிவாக தென்படக்கூடிய ஒரு இயல்பைத்தான் பயன்படுத்தணும். அது வெளியில் தெரியக்கூடிய இயல்பாக இருக்கணும். அதில் வாழிடமோ அதில் செயல்பாடுகளோ அது நடக்கக்கூடியதா, பறக்கக்கூடியதா, நீந்தக்கூடிய இதெல்லாம் போடக்கூடாது. இது சிலாக்கள் போடுறாங்க, ஆனால் அப்படி போடக்கூடாது. இதை நீங்கள் எதை வச்சு வகைப்படுத்தணும்டா, அதில் உடம்பை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது, இதைத்தான் புறத்தோற்ற இயல்புன்னு சொல்கிறது. இந்த புறத்தோற்ற இயல்பின் அடிப்படையில் தான் பிள்ளைகள் நீங்கள் இதை பிரிக்கணும்.
அப்போ இந்த 6 பேரையும் முதலாவது எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்க. முதலாவது அங்கே பயன்படுத்துகிற இயல்பு 4 கால்களை கொண்டவை, 4 கால்கள் அற்றவை. அப்போ 4 கால்களை கொண்டவை, 2 கால்களை கொண்டவை ரெண்டு பிரிக்கலுமா பிள்ளை? அப்படி பிரிக்கலாது. எப்படி 4 கால்களை கொண்டவை, 4 கால்கள் அற்றவை. இப்போ 4 கால்கள் கொண்டதுக்கு யார் யார் உதாரணமாக சொல்கிறோம்? நாய், மான். இந்த 2 பேருக்கும் 4 கால். நாயை பார்த்தா தெரியும் அதுக்கு 4 கால் இருக்குதுண்டு. மானை பார்த்தா தெரியும் 4 கால் இருக்குதுண்டு. கிளியை பார்த்தா தெரியும் அதுக்கு 4 கால் இல்லைன்னு சொல்லி. அப்போ கிளி பறக்கும், நாய் பறக்காது. இப்படி சொல்லலுமா? இப்படி சொல்லக்கூடாது. அது பறக்கும் பறக்காதுன்றது கிளியை பார்த்து உங்களுக்கு சொல்லலாது. நாயும் செத்து போய்த்து, கிளியும் செத்து போய்த்து. இப்போ இதில் எது பறக்கும்? கிளியும் பறக்காது, நாயும் பறக்காது. ஆனால் 4 கால் நாயின் உடம்புல இருக்கும், 4 கால் இல்லாத தன்மை, அந்த 2 கால்ன்ற தன்மை கிளியின் உடம்புல இருக்கு. அப்போ அதில் இயல்பையோ, அதாவது அது இந்த செயல்பாடையோ, அது வாழக்கூடியதையோ வாழிடத்தையோ சொல்லக்கூடாது. பிள்ளைகள் உடம்புக்கு உள்ளுக்கு இருக்கிறத சொல்லக்கூடாது, வெளியில் பார்த்தா தெரியக்கூடியதை சொல்லி. இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். ராய். இப்போ வாங்க, 4 கால் உள்ளது, 4 கால் அற்றது. 4 கால் உள்ளதுன்ற இந்த 2 பேரையும், யார? நாயையும் மானையும் எப்படி பிரிக்கலாம்? நீங்க பார்க்கலாம். நாயிலையும் மான்லையும் இருக்கக்கூடிய இயல்பு என்ன, இன்னொரு ஆள்ல இருக்காத இல்லாத இயல்பு என்னன்னு நீங்க பார்க்கலாம். என்ன பிள்ளைகள் சொல்லுங்க? நாயின் உடம்புல இருக்கக்கூடியது, மான்ல உடம்புல இல்லாதது. நாய்க்கு 4 கால், மானுக்கு 4 கால். நாய்க்கும் வால் இருக்குது, மானுக்கும் வால் இருக்குது. நாய்க்கும் கண்ணு, மூக்கு, நாக்கு எல்லாம் இருக்குது, மானுக்கும் இருக்குது. என்ன? நாயின் தோல்லையும் உரோமம் இருக்குது, மாண்ட தோல்லையும் உரோமம் இருக்கு. நாய்க்கு கொம்பு இல்லை, மானுக்கு கொம்பு இருக்குது. அப்போ இதுதான் இந்த 2 பேருக்கு இடையிலான வேறுபாடு. கொம்பு உள்ளது மான், கொம்பு அற்றது நாய். இந்த பாருங்க, 2 பேரை தனியாக்கிட்டோம். இது முடிஞ்சு. இப்போ இந்த பக்கம் இனி பிரிக்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ அங்கால பக்கம் வருவோம். 4 கால் அற்றவை இந்த இவ்வளவு பேரையும், இந்த 4 பேரையும் இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்னு கேட்டால், இந்த 4 பேரையும் என்ன இயல்பை பயன்படுத்தி 2 கூட்டமாக பிரிக்கலாம்னு பார்க்கணும். என்ன இயல்பை பயன்படுத்தலாம்? பாருங்க, கிளி, மண்புழு, மட்டைத்தேள், காகம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் நிறைய இயல்புகள் இருக்கு உங்களுக்கு. பாருங்க, கால்கள் உள்ளவை, கால்கள் அற்றவை சொல்லலும். இந்த கால்கள் என்றதை சொல்லாமல் அவங்க தூக்கங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிள்ளைகள். அந்த இடத்துல அந்த மண்புழு, மட்டைத்தேள், இந்த மட்டைத்தேளுக்கு உள்ளதெல்லாம் அந்த கால்னு சொல்கிறல்ல, அதெல்லாம் கால் என்றதை பயன்படுத்தாமல் தூக்கம்ன்ற சொல்ல பயன்படுத்தும். அப்படி நீங்கள் பிரிக்கல இந்த 4 பேரையும். இல்லாட்டி என்ன சொல்லலாம்? அதாவது வளைந்த அலகு உள்ளது, வளைந்த அலகு அற்றதுன்னு பிரிக்கலும் அந்த இடத்துல. அல்லது நிறைய கால்கள் உண்டு, நிறையன்னு சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. எண்ணிக்கை சிக்கல் உண்டாகுது. 2 கால்கள் உண்டு, 2 கால்கள் இல்லை அப்படின்னு நீங்கள் இடத்துல பிரிக்கலும். ஆனால் இங்கே நாங்கள் 4 கால்கள் உண்டுன்றதை எடுத்துகிட்டு தானே பிள்ளைகள். அதனால் மறுபடியும் அந்த கால்கள் எண்ணிக்கையை எடுக்காமல் இருக்கிற அளவுக்கு நல்ல. ஏன்னா ஒரு இயல்பை ஒரு தடவை பயன்படுத்திட்டீங்கன்னா அந்த அவ்வளோத்துக்குள்ளேயும் அந்த இயல்பை மறுபடி பயன்படுத்தாமல் இருக்கிற அளவுக்கு நல்ல. அப்போ இடத்துல பொருத்தமான ஒரு இயல்பாக என்ன வருதுன்னு பார்ப்போம். சிறகுள்ளது, சிறகற்றது. அப்போ இந்த 4 பேரையும் பிரிக்கிறதுக்கு சிறகு உள்ளது, சிறகற்றது அப்படிங்கிறத பிரிக்கிறாங்க. சிறகுள்ளது என்னது? காகம், கிளி. சிறகற்றது மண்புழு, மட்டைத்தேள். மறுபடியும் இந்த காகங்கிளி 2 பேரையும் பிரிக்க போகிறாங்க. எப்படி பிரிக்க போகிறாங்க? இப்போ காகத்தின் சொண்டு எப்படி இருக்குது? ஒரு அளவுக்கு தான் இப்படி வளைஞ்சிருக்கும். கிளின்ற சொண்டு நல்லா வளைஞ்சிருக்குது. அப்போ அந்த இயல்பு வித்தியாசம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. வளைந்த அலகு, வளைந்த அலகு உடையது, வளைந்த அலகு அற்றது. நீங்கள் கேட்கக்கூடா காகத்துக்கு கொஞ்சம் வளைஞ்சான இருக்குதுன்னு சொல்லி. காகத்துக்கு மரம் எப்படி நீட்டிதான் இருக்குது, காகத்துக்கு வளைஞ்சி தான் இருக்குது. அது கொஞ்சம் வளைஞ்சிருக்குது, ஆனால் கிளிக்கு நல்லா வளைஞ்சிருக்கு. அதனால் நம்ம அந்த இயல்பு எடுக்கிறோம். வளைந்த அலகு உள்ளது, வளைந்த அலகு அற்றதுன்னு எடுக்கிறோம். ஓகே, அப்போ நம்ம இதை வச்சு கிளியையும் காகத்தையும் பிரிச்சிடறோம். மண்புழுவையும் மட்டைத்தேளையும் எதை வச்சு பிரிக்கிறோம்? மண்புழுவையும் மட்டைத்தேளையும் எதை வச்சு பிரிக்கிறோம்? மண்புழுவுக்கு தூக்கங்கள் இல்லையாம், மட்டைத்தேளுக்கு தூக்கங்கள் இருக்காம்.
மண்புழு கால்கள் இல்லை, மண்டைத்தில் கால் இருக்குது. நம்ம இந்த இடத்துல கால்ன்றதை பாவிக்காமல் எதை பாவிக்கிறோம்? தூக்கங்கள்ன்றதை பாவிக்கிறோம். சரி, ஓகே, அது ஓகே பிள்ளைகள். அடுத்து வருவோம். பாடசாலை தோட்டத்தில் உள்ள 6 தாவரங்களை தெரிவு செய்து கொள்ளுங்கள். அவற்றின் பல்வகைமை அறிந்து இணைக்கவர் சுட்டியை பயன்படுத்தி வகைப்படுத்துங்கள். நீங்கள் அமைத்த இணைக்கவர் சுட்டியை ஆசிரியருக்கு காட்டுங்கள். இணைக்கவர் சுட்டி ஒன்று தயாரித்து அதை உங்களுக்கு ஆசிரியருக்கு காட்ட சொல்கிறாங்க பிள்ளைகள். ரைட். அப்போ இணைக்கவர் சுட்டி இப்போ உங்களுக்கு தயாரிக்கலாமா? இப்போ நான் மானையும் மீனையும் சொன்னேன், அதோட இன்னும் 4 பேரை போட்டு ஒரு குரூப் படம் தந்தால் நீங்கள் அதை இணைக்கவர் சுட்டி அடிப்படையில் பிரிக்கணும். இதில் சில கேள்விகள் இருக்குது பிள்ளைகள். நீங்கள் இப்போ பாடத்தை முடிச்சிட்டிங்க தானே, இதில் சில கேள்விகள் இருக்குது. இந்த கேள்விகளில் கீழுக்கு இணைக்கவர் சுட்டி வருது. அவடத்தில் நாங்கள் அதை விளங்கப்படுத்துவோம், மறுபடியும் அதை பார்ப்போம். சரி, இப்போ இந்த கேள்விகளுக்கு நாங்கள் போனோம்னா முதலாவது கேள்வி என்ன சொல்கிறாங்க? சரியான விடையை தெரிவு செய்க. எல்லா உயிரங்கிகளுக்கும் பொது இயல்பாக அமையாதது. நம்ம பொது இயல்புகள் எத்தனை படித்தோம் பிள்ளைகள்? 5. பொது இயல்பு எத்தனை? 5. ஒன்று என்ன? வளர்ச்சி, சுவாசம், போஷணை, அசைவு, இனப்பெருக்கம். இன்னும் இருக்குது இந்த 5 தான் நம்மளுக்கு. இதில் இந்த 5ம் எல்லா உயிரங்கிகளுக்கும் பொதுவான இயல்பா இல்லையா? வளர்ச்சி, போஷணை, சுவாசம், அசைவு, இனப்பெருக்கம். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க? அந்த 5 பிள்ளைகள் சுவாசம் இருக்குது, வளர்ச்சி இருக்குது, இனப்பெருக்கம் இருக்குது. ஒளித்தொகுப்பு அந்த 5க்குள்ளே இல்லை இல்லையா? ஒளித்தொகுப்புன்றது எதுக்குள்ளே வரும்டா? போஷணைன்றதுக்குள்ளே தான் வரும். போஷணை என்று தந்திருந்தா அது தாவரத்துக்கும் பொருந்தும், விலங்குகளுக்கும் பொருந்தும், நுண்ணங்கிகளுக்கும் பொருந்தும். ஆனால் அவங்க ஒளித்தொகுப்புன்னு தந்தத்தால் அது யாருக்கு பொருந்தாது? விலங்குகளுக்கு பொருந்தாது. அப்போ எல்லா அங்கிகளுக்கும் பொதுவான இயல்புன்னு சொன்னால் ஒளித்தொகுப்பு வராது. ஏன்? விலங்குகள் ஒளித்தொகுப்பு செய்யாது. அப்போ இந்த கேள்விக்கு சரியான விட 2வது விட. அடுத்த கேள்விக்கு வாங்க பிள்ளைகள். உயிரங்கியினுள் சக்தி உற்பத்தி செய்யப்படும் செயல்முறை எவ்வாறு அழைக்கப்படும்? சக்தி, அதாவது நம்ம சொன்னமே சூழலில் இருந்து பிடிச்சு கொள்ளப்பட்ட ஆக்சிஜன் வாயு, அது மாதிரி சமிபாடு தொகுதியால் உறிஞ்சப்பட்ட எடுக்கப்பட்ட அந்த குளுக்கோஸு, இது 2ஐயும் உடலுக்குள்ள உடல் கலங்கள் எல்லாத்துக்கும் ரத்தம் கொண்டு போய் கொடுக்கும். அந்த உடல் கலங்களுக்குள்ளுக்கு அது 2 தாக்கம் அடைஞ்சி அதால் நம்மளோட உடம்புக்கு சக்தி கிடைக்கும். இந்த சக்தியை உற்பத்தி செய்யப்படுகின்ற இந்த செயல்முறைக்கு தான் நம்ம சுவாசம்னு சொல்கிறோம். மூச்செடுத்து மூச்சு விடுறது சுவாசம் இல்லைன்னு நாங்கள் படிச்சிருக்கோம். பொதுவாக எல்லாரும் சுவாசம் நான் சொல்கிறேன், மூச்செடுத்து மூச்சு சுவாசிக்கிறேன்னு சொல்லுவோம். ஆனால் சயின்ஸுக்குள்ளுக்கு சுவாசம் என்பது அது அல்ல. அப்போ மூச்செடுத்து மூச்சு விடுறது என்ன? சுவாச செயல்முறை, உச்சுவாச வெளிச்சுவாச செயற்பாடு, இப்படி சொல்லணும். டைம் ஓகே. அப்போ வளர்ச்சி வராது, இனப்பெருக்கம் வராது, போஷணை வராது. அடுத்த கேள்விக்கு நான் போகல. என்ன அடுத்த சொல்கிறாங்க? ஆய்வுக்கூடத்தில் கார்பன் டை ஆக்சைடு வாயுவை இனங்காண பயன்படுத்தப்படும் பதார்த்தம். நம்ம படிச்சிருக்கோமா இல்லையா? கார்பன் டை ஆக்சைடு வாயு இனங்காண பயன்படுது. பல்மாணிக்கவும் இல்லை, நீரும் இல்லை, தேங்காய் எண்ணெயும் இல்லை, தெளிந்த சுண்ணாம்பு நீர் தான் சரி. தெளிந்த சுண்ணாம்பு நீரை ஒரு குழாய்க்குள் எடுத்து அதை பானை குழாய் கொண்ட போட்டு அதை வாயை வச்சு உறிஞ்சி நேரத்தில் என்ன நடந்துச்சு? வாயை வச்சு உறிஞ்சி நடந்துச்சு இவ்வளோ சொல்லுங்கள். இப்போ இது வந்து பால் நிறமாக மாறிச்சா இல்லையா? அப்போ தெளிந்த சுண்ணாம்பு நீரை பால் நிறமாக மாற்றக்கூடிய வாயு எது? கார்பன் டை ஆக்சைடு வாயு. அப்போ கார்பன் டை ஆக்சைடு வாயு இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிற? தெளிந்த சுண்ணாம்பு நீரை வச்சு கண்டுபிடிக்கிற. ஓகே, அடுத்த கேள்விக்கு வாங்க பிள்ளைகள். தாவரங்களில் உணவு உற்பத்தி செயல்முறையின் போது வளிமண்டலத்துடன் சேரும் வாயு. தாவரங்களில் உணவு உற்பத்தி செயல்முறையின் போது வளிமண்டலத்தோட சேர்ற வாயு. வளிமண்டலத்திலிருந்து உணவு உற்பத்தி செயல்முறை ஒளித்தொகுப்புக்காக வேண்டி எடுக்கப்படுற தாவரம் உள்ளுக்கு எடுக்கிற வாயு எது? கார்பன் டை ஆக்சைடு. ஒளித்தொகுப்பு கார்பன் டை ஆக்சைடு வாயுவை தாவரம் உள்ளுக்கு எடுத்து எதை வழியால் விடும்? ஆக்சிஜனை வழியால் விடும். எங்களுக்கு தேவையான ஆக்சிஜனை தாவரம் தருது. நான் முன்னுக்கு உங்களுக்கு சொன்ன நிலையா பிள்ளைகள், ரொம்ப ஆதங்கத்தோட
மனம் உருகி ஒரு விஷயத்தை சொன்னான். இந்த உலகத்துக்கு தாவரங்கள் எவ்வளவோ நன்மை செய்து பிள்ளைகள். இந்த தாவரத்தில் ஒரு இலையை கூட அநியாயமாக பறிக்கக்கூடாது. ஏனெண்டா தாவரம் இந்த பூமிக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்து. அதை நீங்கள் நல்லா கவனத்தில் கொள்ளணும் பிள்ளைகள். சரி, அப்போ இந்த தாவரம் என்ன செய்துண்டா ஒளித்தொகுப்பின் போது கார்பன் டை வாயுவை உள்ளுக்கடுத்து நமக்கு வெளியால் தருது பிள்ளைகள். ஒட்சிசன் வாயுவை வெளியால் தருது. இந்த ஒட்சிசன் வாயு தான் நம்ம சுவாசிக்கிறதுக்கு தேவையான வாயு. அப்போ ஒட்சிசன் வாயு இல்லாட்டி நம்ம உயிர் வாழ இல்லாது. இந்த ஒட்சிசன் வாயு யார் தாரா? தாவரம். அப்போ நம்மளை உயிர் வாழ வைக்கிறது தாவரமா இல்லையா? மனுஷன் இந்த பூமியில் வாழணுமா இருந்தால் அதுக்கு தாவரங்கள் கட்டாயம் தேவை. தாவரம் வாழ்ந்தாத்தான் நம்ம வாழையிலும். தாவரம் வாழ்ந்தாத்தான் நம்ம வாழையிலும். ஓகே, அடுத்தது வாங்க பிள்ளைகள். நீரில் காணப்படும் நுண்ணங்கிகளை தெளிவாக பார்ப்பதற்கு மிக பொருத்தமான உபகரணம். தொலைக்காட்டியால் நுண்ணங்கியை பார்க்கலுமா? இல்லை, அது தூரத்தில் இருக்கிற பொருட்களை கிட்டவாக்கி பார்க்கறது தான் தொலைக்காட்டி. அது மாதிரி கைவில்லையால் தெளிவாக பார்க்கலுமா? கைவில்லையில் நுணுக்காட்டி, அதாவது நுண்ணங்கி தெளிவாக தெரியாது, தெளிவாக பார்க்கலாது. பைனாக்குலரால் தெளிவாக பார்க்கலுமா? அதுவும் தூரத்தில். இது ரெண்டும் தூரத்தில். தொலைக்காட்டியும் அரியர் ஒளியனும் பைனாக்குலரும் தூரத்தில் இருக்கிறத கிட்டவாக்கி பார்க்குறது. சின்னதை பெருசாகி பார்க்குறது தான் கைவில்லையும் கூட்டுண்டு காட்டியும். ஆனால் கைவில்லை ஒரு கொஞ்சோண்டு தான் பெருசாகி காட்டும், கூட்டுண்டு காட்டி நல்லா பெருசாகி காட்டும். அப்போ நுண்ணங்கியில் பார்க்குறது மிக பொருத்தமானது கூட்டுணு காட்டி. கூட்டு நுண்ணுக்கு காட்டி. சரி, அடுத்த கேள்விக்கு நான் ஒரு 2வது கேள்வி. தரப்பட்டுள்ள விடைகள் மிக பொருத்தமான விடையை தெரிவு செய்து இடைவெளியில் இருப்பு. சின்ன பிள்ளைத்தனமான கேள்வியை தந்திருக்காங்க. நீங்கள் எவ்வளோ கட்டிக்காராக்கள், உங்களுக்கு சின்ன இதெல்லாம் சிம்பிள் கேள்வி, சிம்பிள். நீங்கள் நல்லா படிச்சுட்டாங்க, தெளிவாக படிச்சுட்டாங்கடா, கேள்வி சின்னதாக போய்த்து. ரைட், காணிங்க உள்ள காணிங்க. தாவரம் உணவு தொகுப்பிற்கு தேவையான சக்தியை வழங்குவது. தாவரம் உணவு தொகுக்கிறதுக்கு சக்தியை கொடுக்குற யார்? மனுஷனா? இல்லை, சூரியன் தான் உணவு தொகுப்பு தேவையான ஒளித்தொகுப்புக்கு தேவையான சக்தியை கொடுக்குது. விலங்குகளுக்கு எல்லைப்படுத்தப்பட்ட வளர்ச்சி ஒன்று இல்லை. விலங்குகளுக்கு எல்லைப்படுத்தப்பட்ட வளர்ச்சி இருக்குதா இல்லையா? நாங்கள் தாவரத்துக்கு விலங்குடைய வேறுபாடு பார்த்து, தாவரங்களுக்கு எல்லைப்படுத்தப்பட்ட வளர்ச்சி இல்லை, விலங்குகளுக்கு எல்லைப்படுத்தப்பட்ட வளர்ச்சி உண்டு. அப்போ எல்லைப்படுத்தப்பட்ட வளர்ச்சி விலங்குகளுக்கு உண்டுன்னு சொல்லணும். அடுத்த கேள்வி. அனைத்து விலங்குகளும் தற்போசணிகள், அனைத்து விலங்குகளும் பிறபோசணிகள். எது சரி? அனைத்து விலங்குகளும் பிறபோசணி. யாருமே விலங்குகள் யாருமே தற்போசணி இல்லை. விலங்குகள் யாருமே தற்போசணி இல்லை. அடுத்த கேள்வி பார்ப்போம். விலங்குகளில் காணப்படும் பெரும்பாலான தாவரங்களில் காணப்படாததுமான ஒரு இயல்பு. விலங்குகளில் காணப்படுமாம், தாவரங்களில் காணப்படாதாம். தாவரங்களில் காணப்படாது, விலங்குகள் காணப்படுவது என்னது? இனப்பெருக்கமா, இடப்பெயர்ச்சியா? இனப்பெருக்கத்தை எல்லாரும் செய்வாங்க. தாவரமும் செய்யும், விலங்கும் செய்யும், நுண்ணங்கி. இனப்பெருக்கம் எல்லாருக்கும் பொருத்தம். ஆனால் இடப்பெயர்ச்சி விலங்குகளில் காணப்படும், விலங்குகள் இடம்பெயர்ந்து போகும், தாவரங்கள் இடம்பெயர்ந்து போகாது. எனவே இந்த கேள்விக்கு சரியானது, இந்த கேள்விக்கு சரியான நீங்கள் கொடுக்கணும் என்னவென்றால் இடப்பெயர்ச்சிக்கு தான் நீங்கள் கொடடிக்கணும், தான் சரியானது. ஒளித்தொகுப்பிற்கு அத்தியாவசியமான காரணம் ஒன்று. ஒளித்தொகுப்பின் போது விளைவாக வாரது தான் ஒட்சிசன். ஒளித்தொகுப்புக்கு அத்தியாவசியமானது ஒன்று கேட்டால் கார்பன் டை ஆக்சைடு. ஏன்? கார்பன் டை வாயுவை நீரையும் பயன்படுத்தி தான் தாவரத்தில் பச்சையம் என்ற தாவர இலையில் உள்ள அந்த பச்சையத்தில் சூரிய ஒளி முன்னிலையில் ஒளித்தொகுப்பு. அப்போ ஒளித்தொகுப்புக்கு அவசியமான காரணிகள் 4. ஒன்று என்ன? சூரிய ஒளி. 2வது என்ன? பச்சையம். 3வது நீர். 4வது வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு வாயு. சரி, ஓகே பிள்ளைகள், அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இந்த பாருங்கள், இணைக்கவர் சுட்டி இப்போ நம்ம பார்த்தது. ரைட். தரப்பட்டுள்ள தாவரங்களை இணைக்கவர் சுட்டியை பயன்படுத்தி வகைப்படுத்துக. இணைக்கவர் சுட்டியை பயன்படுத்தி இந்த தாவரங்களை வகைப்படுத்துகிறான். என்ன இருக்காங்க? புல், மா, கொய்யா, செவரத்தை, தென்னை. இதை நம்ம எழுதி வகைப்படுத்துவோம் பிள்ளைகள். ரைட், கவனிங்க. நம்ம இப்போ இதை எழுதி வகைப்படுத்துவோம். இணைக்கவர் சுட்டி அடிப்படையில் யாரை நம்ம வகைப்படுத்த போகிறோம்? ரைட், எழுதி பார்ப்போம். நாங்கள் என்ன நாக்கள் தந்தாங்க? புல், மா, கொய்யா, செவரத்தை, தென்னை. புல், மா, கொய்யா, செவ்வரத்தை, தென்னை.
புல், மா, கொய்யா, செவரத்தை, தென்னை. இப்போ நாங்கள் இவங்களை இணைக்கவர் சுட்டி அடிப்படையில் நாங்கள் பிரிக்கணும் பிள்ளைகள். இந்த 5 பேரையும் புல், மா, கொய்யா, செவரத்தை, தென்னை, இந்த 5 பேரையும் இணைக்கவர் சுட்டி அடிப்படையில் பிரிக்கிறதுக்கு நம்ம அடிப்படையான இயல்பு ஏதாவது ஒரு இயல்பை பயன்படுத்தணும் பிள்ளை. ஒரு இயல்பை பயன்படுத்தி நாங்கள் 2 கூட்டமாக பிரிப்போம். புல், மா, கொய்யா, செவரத்தை, தென்னை. இப்போ பாருங்கள் பிள்ளைகள், இதில் சில தாவர இலைகள் கூட்டிலையாக இருக்குது, சில தாவர இலைகள் தனி இலையாக இருக்குது. அதே மாதிரி சில தாவரம் கிளை கொண்டதாக இருக்குது, சில தாவரம் கிளை அற்றதாக இருக்குது. எப்படி இருக்கா இல்லையா? ரைட். இப்போ நம்ம முதலாவது ஏதாவது ஒரு பிரதானமான இயல்பு எடுப்போம். தென்னை மரத்தின் தண்டு கிளை அற்றது. செவ்வரத்தை கொய்யாமா புல்லும் கிளை அற்றது. செவ்வரத்தை கொய்யாமா கிளை கொண்டது. அப்போ கிளை கொண்ட தண்டு, கிளையற்ற தண்டு, இதில் ஏதாவது ஒரு இயல்பை நம்ம எடுத்து இந்த இயல்பு உண்டு, இந்த இயல்பு இல்லைன்னு பிரிக்க போகிறோம். அப்படின்னா பாருங்க, உதாரணத்துக்கு தண்டில் கிளைகள் உண்டு. அப்போ அந்த பக்கம் என்ன வரணும்? தண்டில் கிளைகள் இல்லை. தண்டில் கிளைகள் உண்டு, தண்டில் கிளைகள் இல்லை. இப்போ கிளைகள் உள்ள தண்டை கொண்ட தாவரம் எது? கிளைகள் கொண்டது மா, கொய்யா, செவரத்தை. மூன்றும் இதுக்குள்ள வரும். தண்டில் கிளைகள் அற்ற தாவரம் எது? புல், தென்னை. தண்டில் கிளைகள் இல்லை. இப்போ நாங்கள் அடுத்து என்ன செய்யணும் பிள்ளைகள் சொல்லுங்க பார்ப்போம். இந்த மா, கொய்யா, செவரத்தை இந்த 3 பேரையும் மறுபடி 2ஆக பிரிக்கணும். நல்லா ஒரு தடவையில் 2ஆக தான் பிரிக்கணும். மாவையும் கொய்யாவையும் செவரத்தையும் இந்த 3 பேரையும் மறுபடி 2ஆக பிரிக்க போகிறோம். என்ன இயல்பை பயன்படுத்தலாம்? கொய்யா இலையிலையோ மா இலையிலையோ அலை வடிவமான இலை இல்லை. ஆனால் செவ்வரத்தை இலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா இலையில் அலை வடிவமான தன்மை காணப்படுது. அப்போ நீங்கள் இதை எப்படி பிரிக்கலாம்? அலை வடிவ இலை விளிம்பு கொண்ட தாவரம். இந்த பக்கம் என்ன சொல்லுவோம்? அலை வடிவ இலை விளிம்பு அற்ற தாவரம். அலை அற்றது. ரைட். அலை வடிவம், இலையில் அலை வடிவம் கொண்ட தாவரம் எது? செவ்வரத்தை. செவ்வரத்தை நாங்கள் வராக்கிட்டோம் பிள்ளைகள். அடுத்தது இலையில் அலை வடிவம் அற்ற தாவரம் என்னது? மா, கொய்யா. அதையும் வராக்கிட்டோம். இப்போ செவ்வரத்தைன்றது நம்ம ஒரு தாவரத்தை ஒரு கூட்டத்துக்குள்ள ஆகிட்டோம். சரி, அடுத்தது நம்ம பார்ப்போம். இந்த மா, கொய்யா, இந்த மாவையும் கொய்யாவையும் எப்படி 2ஆக பிரிக்கணும்? மாமரத்தில் உள்ள இயல்பு, கொய்யா மரத்தில் இல்லாத இயல்பு, அல்லது கொய்யா மரத்தில் உள்ள இயல்பு, மாமரத்தில் இல்லாத இயல்பு. சரி, என்ன சொல்லணும் பிள்ளைகள்? கூரான இலை நுனி கொண்டது, கூரான இலை நுனி அற்றது. மாமரத்தில் இலை எப்படி இருக்கும் பிள்ளைகள்? நீளமாக கூராக இருக்கும் இலை நுனி. கொய்யா மரத்தில் இலை நீளமாக கூராக இருக்காது. அதை நீங்கள் ஒரு பிரதான இயல்பொண்டாக எடுக்கணும். அல்லது நிறைய வித்துக்களை கொண்ட பழம் கொய்யா, தனி வித்தை கொண்ட பழம் மா. மாம்பழத்துக்கு உள்ளுக்கு ஒரு வித்து இருக்கின்றது, அது உள்ளுக்குள்ள ஒன்று தான். ஆனால் நமக்கு மாம்பழத்தை நல்லா தெரியுமே பிள்ளைகள், வாங்குதுன்னா ஒரு கொட்டை தான் இருக்கும், அது நமக்கு தெரியும். அப்படி ஒரு இயல்பு நீங்கள் எடுக்கலும். அல்லது நீங்கள் அதை எடுக்கிறது சிறந்தது இல்லைன்னு கருதினீங்கண்டா நீங்கள் கூரான இலை நுனி கொண்டது,
கூரான இலை நுனி அற்றது. ரைட், ரெண்டா பிரிக்கலாம். எப்படி? கூரான இலை நுனி உள்ளது, கூரான இலை நுனி அற்றது. பிரிக்கலாம். கூரான இலை நுனி உள்ளது எது? மா. கூரான இலை நுனி அற்றது எது? கையா. ரைட். இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், இந்த பக்கம் நாங்கள் எடுத்த அந்த 3 பேரையும் தனித்தனி குரூப்புகள் எடுத்துட்டோம். செவ்வரத்தை இங்கே வந்துட்டு, மா இங்கே வந்துட்டு, கொய்யா இங்கே வந்துட்டு. இந்த பக்கம் ஓகே. இப்போ நமக்கு எங்கே இருக்கிறது? அடுத்த பக்கம் இல்லையா? இந்த புல் தென்னை. இந்த புல் தென்னை இந்த 2 பேரையும் தான் நம்ம என்ன செய்யணும்? இப்போ மறுபடி வகைப்படுத்தணும் இல்லையா? இந்த புல்லையும் தென்னையும். இந்த புல்லையும் தென்னையும் இப்போ நம்ம 2ஆக பிரிக்க போகிறோம். என்ன இயல்பை பயன்படுத்தி புல்லையும் தென்னை 2 இயல்பாக பிரிக்கலாம். புல் வந்து தனி இலை, தென்னை வந்து கூட்டிலை. சிறியது பெரியதுன்னு சொல்லக்கூடாது பிள்ளைகள். சிறியது பெரியது, நிறைய குறைய இது சொல்லக்கூடாது. இது வந்து தெளிவாக நமக்கு வேறுபடுத்தலாது. சிறியதுன்னா எந்த அளவு சிறியது, பெரியன்னா எந்த, அது நமக்கு வேறுபடுத்தலாம். நிறையன்னா எவ்வளோ நிறைய, 10 1000 அது நம்ம, அதனால் அந்த இயல்புல பயன்படுத்தக்கூடாது. அப்போ இங்கே என்ன செய்யலாம்? புல்லுக்கும் தென்னைக்கும், புல்லை வந்து நம்ம தனி இலை கொண்டது அப்படின்னு சொல்லுவோம். அந்த பக்கம் கூட்டிலை கொண்டது சொல்லக்கூடாது. தனி இலை கொண்டது, தனி இலை அற்றது, தனி இலை அற்றது அப்படின்னு சொல்லலாம். ரைட். இப்போ தனி இலை கொண்டது எது? புல். தனி இலை அற்றது எது? தென்னை. அப்படி பிரிக்கலாம். அல்லது கூட்டிலை கொண்டது, கூட்டிலை அற்றது அப்படின்னு பிரிக்கலாம். ரைட். இப்போ நாங்கள் அந்த இணைக்கவை சுற்றி அடிப்படையில் பிள்ளைகள் இந்த கேள்விக்குரிய விடைய முழுமையாக பார்த்துருக்கிறோம். சாதாரண பிள்ளைகள் இந்த கேள்விக்குரிய விடைய முழுமையாக பார்த்துருக்கிறோம். அடுத்த கேள்வியில் உள்ள என்னென்ன அங்கிகள் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். கவனிங்கள். பூனை, வண்ணத்து பூச்சி, கோழி, மாடு, மண்புழு, அட்டைன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? என்னென்னவா? பூனை, மண்புழு, வண்ணத்து பூச்சி, கோழி, மாடு, அட்டை. சரியா பிள்ளைகள்? இவ்வளோ தானே தந்திருக்காங்க. பூனை, வண்ணத்து பூச்சி, கோழி, மாடு, மண்புழு, அட்டை. பூனை, மண்புழு, வண்ணத்து பூச்சி, கோழி, மாடு, அட்டை. ரைட். இப்போ இவ்வளோ பேரையும் என்ன செய்ய போகிறோம்? நாங்கள் முதல்ல 2 கூட்டமாக தான் பிரிக்கணும். என்ன அந்த 2 கூட்டமும்? ஏதாவது ஒரு இயல்பை பயன்படுத்தி 2 கூட்டமாக்கணும். ஏதாவது ஒரு இயல்பு. ரைட். பூனை, மண்புழு, வண்ணத்து பூச்சி, கோழி, மாடு, அட்டை. நம்ம முதலாவது கால்களை பற்றி எடுத்து விடுவோமா? நல்லமா? அப்படி இல்லாட்டி சிறகு உண்டு சிறகு இல்லைன்னு ஆக்குவோமா? அல்லது கால்கள் உண்டு கால்கள் இல்லைன்னு ஆக்குவோமா? எப்படி வேணாலும் ஆக்கலும். சரி. இப்போ நம்ம முதலாவது எடுப்பேன்னு கேட்டாப்ப நம்ம பிள்ளைகள் முதலாவது என்ன எடுப்போம்னு கேட்டால் கால்கள் உண்டு கால்கள் இல்லை அப்படின்னு எடுப்போம். ரைட். இப்போ பாருங்க பிள்ளைகள், முதலாவது நம்ம எடுக்கிற இயல்பு கால்கள் கால்கள் உண்டு கால்கள் இல்லை அப்படின்னு எடுக்கலாம் இல்லையா? இந்த கால்கள் அப்படிங்கிறத தூக்கங்கள் அப்படின்னு சொல்லலாம் பிள்ளை. உங்களுக்கு கால்கள்ன்றத தூக்கங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ கால்கள் அல்லது தூக்கங்கள் உள்ளது, கால்கள் அல்லது தூக்கங்கள் அற்றது. கால்கள் உண்டு யாருக்கு? பூனை கால்கள் உண்டு. மண்புழுக்கு இல்லை. வண்ணத்து பூச்சி கால்கள், வண்ணத்து பூச்சி கால்கள் அல்லது தூக்கங்கள் உண்டு.
கோழி கால்கள் தூக்கங்கள் உண்டு. மாடு கால்கள் உண்டு. கால்கள் அற்றவைக்குள்ள என்ன வரப்போகுது? மண்புழு, அட்டை. ரெண்டா பிரிச்சாச்சு, மண்புழு, அட்டை. சரி பிள்ளைகள், இப்போ நாங்கள் இந்த பூனை, வண்ணத்துப்பூச்சி, கோழி, மாடு இவ்வளவு பேரையும் இப்போ எப்படி பிரிக்கிறோன்னு பார்ப்போம். பூனை, வண்ணத்துப்பூச்சி, கோழி, மாடு. இப்போ இதுக்குள்ளே வருவோம். பூனைன்ற தோல்லையும் மாட்டுன்ற தோல்லையும் உரோமங்கள் இருக்குது. வண்ணத்துப்பூச்சிக்கும் கோழிக்கும் உரோமங்கள் இல்லை. அப்போ நம்ம எடுக்க போகிறோம் உரோமங்கள். தோலில் உரோமங்கள் உண்டோ? தோலில் உரோமங்கள் இல்லை. உரோமங்கள் உரோமங்கள் இல்லை. உரோமங்கள் உண்டுக்குழுக்கு யாரை போட போகிறோம்? உரோமம் இருக்கு தோல் யாருக்கு? பூனை, மாடு. உரோமங்கள் இல்லை யாருக்கு? வண்ணத்து பூச்சி. அடுத்தது கோழி, தோல்ல உரோமங்கள் இல்லை. இப்போ நம்ம அடுத்தது எங்கே வரப்போகிறோம்? பூனை, மாடு. இந்த பூனையும் மாட்டையும் எப்படி பிரிக்கலாம்? பிரிக்கலாம்ல. கொம்பு உண்டு, கொம்பு இல்லை. யாரு கொம்பு உண்டு? மாட்டுக்கு. யாரு கொம்பு இல்லை? பூனை. கொம்பு உண்டு, கொம்பு இல்லை. கொம்பு உண்டு மாடு, கொம்பு இல்லை பூனை. அப்போ இந்த பக்கம் பாருங்கள்ல, மாடு தனியாயிட்டு பூனை தனியாயிட்டு. இப்போ நம்ம இங்கே இருக்கிற வண்ணாத்துப்பூச்சியையும் கோழியையும் தனியாக்கணும். வண்ணாத்துப்பூச்சியையும் கோழியையும் எதன் அடிப்படையில் தனியாக்கலாம்? கோழின்ற உடலை இறகு உண்டு, வண்ணாத்துப்பூச்சின்ற உடம்புல இறகு இல்லை. வண்ணாத்துப்பூச்சிக்கு உணர்கொம்பு உண்டு, கோழிக்கு உணர்கொம்பு இல்லை. சரி, நம்ம எடுப்போம் இறகு. இறகு உண்டு, இறகு இல்லை. சரி, இறகு உண்டு யாருக்கு? கோழி. இறகு உண்டு, இறகு இல்லை யாருக்கு? வண்ணத்து பூச்சி. அப்போ இந்த பக்கத்தில் உள்ள இந்த 4 பேரையும் நாங்கள் பிரிச்சிட்டோமா? இல்லை பிள்ளைகள், பிரிச்சிட்டோம். இப்போ எங்களுக்கு எஞ்சிருக்கிறது எது? இந்த பக்கம் உள்ள மண்புழுவும் அட்டையும். மண்புழுவையும் அட்டையும் நம்ம எப்படி பிரிக்கலாம்? என்ன வேறுபாட்டுக்கு மண்புழுக்கும் அட்டைக்கும்? மண்புழுவை நம்ம சொல்லுவோம் குத்தியுறிஞ்சும் வாயுறுப்பு. அட்டை என்ன செய்யும்? ரத்தத்தை உறிஞ்சுமா இல்லையா? இங்கே இவங்க அட்டைன்னு தந்திருக்கிறது 2 வகையான அட்டை இருக்குது. நான் நினைக்கிற மட்டும் இவங்க அட்டைன்னு தந்திருக்கிறது இந்த மரவட்டையைத்தான் இவங்க தந்திருக்கணும் அட்டைன்னு சொல்லி. அந்த குத்தி உறிஞ்சிற வாயுறுப்புள்ள அட்டை அது லீச் அட்டைன்னு சொல்கிறது. தண்ணிக்குள்ளே வாழ்கிற அட்டை இருக்குது, ரத்தத்தை உறிஞ்சிற அட்டை லீச் அட்டை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இங்கே தந்திருக்கிறத நம்ம மர அட்டை என்று எடுத்தோம்டா, மர அட்டைக்கு கால்கள் அற்றவைன்னு எடுக்கல, அதாவது அங்கே வந்திருக்கு கால்கள் உள்ளவைன்னு சொல்லி. அப்போ இது குத்தியுறிஞ்சும் வாயுறுப்பை கொண்ட லீச் அட்டை. அப்போ நம்ம இந்த கால்கள் அற்றவைகள் எடுத்ததால் இதை நம்ம லீச் அட்டை, கடல் அதில் காணப்படக்கூடிய லீச் அட்டை, ரத்தத்தை குத்தி உறிஞ்சக்கூடிய அட்டைன்னு எடுப்போம். இப்போ இந்த 2 பேரை நம்ம இப்போ அந்த அடிப்படையில் எப்படி 2ஆக பிரிப்போம்? சரி, எப்படின்னு கேட்டால் குத்தி உறிஞ்சும் வாயுறுப்பு உண்டு, குத்தி உறிஞ்சும் வாயுறுப்பு இல்லை. குத்தி உறிஞ்சும் வாயுறுப்பு உள்ளது யார்? அட்டை, லீச் அட்டை. குத்தி உறிஞ்சும் வாயுறுப்பு அற்றது யார்? மண்புழு. சதன பிள்ளைகள், மண்புழு. ஓகே, இப்போ பாருங்க, இந்த இணைக்கவர் சுட்டியில் நம்ம 2 இணைக்கவர் சுட்டிகளையும் பார்த்து முடிச்சிட்டோம்.
அப்போ இந்த கேள்விகளில் பிள்ளைகள் 4 விதமான கேள்விகளை நாங்கள் பார்த்துருக்குறோம். அப்போ இந்த அலகு மொத்தமாக இப்போ முடிஞ்சு இல்லையா பிள்ளைகள்? பாருங்கள், இந்த அலகு மொத்தமாக நாங்கள் முடிச்சிருக்கிறோம். ஆக மொத்தத்தில் பிள்ளைகள் தரமாறு விஞ்ஞான பாடத்தில் முதலாவது அலகு ரொம்ப தெளிவாக கிளியராக நான் உங்களுக்கு இந்த பாடத்தை விளங்கப்படுத்தியிருக்கிறேன்னு நம்புகிறேன். இந்த பாடத்தை தேவையான மேலதிக வீடியோ விளக்கங்கள், நுணுகு காட்டி, நுண்ணங்கி, ரைட், அதில் உள்ள விஷயங்கள் இதெல்லாமே, இடம்பெயர்வு, கடலணிமணி, ரைட், எல்லாம் உங்களுக்கு யூடியூப்பில் உள்ள மேலதிகமான வீடியோக்கள் நாங்கள் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கிறோம். அதாவது இதை நீங்கள் மொபைல் ஆப்புகளுக்கு இந்த யூனிட்ஸை படிக்கிற நேரத்தில் எங்களோட வீடியோக்கள் உங்களுக்கு ஒரு யூனிட் வைஸாக அப்படி வர மாதிரி லெசனாக வர மாதிரி அதுக்கு தேவையான மேலதிக விளக்க வீடியோ, யூடியூப் வீடியோ எல்லாம் பிள்ளைகள் விளக்க வீடியோக்கன்ற லிஸ்ட்டில் உங்களுக்கு அதுக்குள்ளே வரும். அவ்வளோ நீங்கள் அவ்வளோ தனியாக அலாதியாக படிப்பீங்க. அப்போ இந்த சயின்ஸ் கிளாஸை பொறுத்தவரை பிள்ளைகள் இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து ஒரு வெறுமனே ஜூம் கிளாஸ் மாதிரி இல்லை. இதில் தேவையான ஆகப்பட்ட 64 உங்களுக்கு அதுக்குள்ளே தருவோம். இப்போ நாங்கள் படிப்பிக்கிற வீடியோ இருக்கும், அது மாதிரி மேலதிக விளக்க வீடியோ இருக்கும், ஆன்லைன் ப்ராக்டிஸ்னு ஒன்று இருக்கும் பிள்ளைகள். ஆன்லைன்லேயே உங்களை ட்ரெயின் பண்ணும் அது, ரைட். இப்போ ஒரு கேள்விக்கு 4 விடண்டா சரியான விட நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு மார்க்ஸ் கிடைக்கும். பிழையான விடன்னு சொன்னால் ட்ரை அகெயின், திரும்ப ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லுவோம். உங்களுக்கு திரும்ப ட்ரை பண்ணுவாங்க. சரியான விடையா ஓகே, பிழையான விடையா திரும்ப ட்ரை பண்ணுங்க. அப்போ ஒரு கேள்விக்கு நீங்கள் சரியான விடையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அதவங்கள ட்ரெயின் பண்ணும் பிள்ளைகள் தான் ஆன்லைன் ப்ராக்டிஸ். இது அதுக்குள்ளே இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் அசைன்மெண்ட். உங்களுக்கு நான் டியூட் முதல் வகுப்பில் படிப்பிச்சு காட்டினே, எழுதி காட்டின டியூட். அந்த டியூட்டில் நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த இப்போ நம்ம படித்ததை கொண்டு அந்த டியூட்டை நீங்கள் என்ன செய்யணும் செஞ்சு அதை முடியுமான பிள்ளைகள் எங்களுக்கு அனுப்பி வச்சிங்கண்டா அதுக்குள்ளாலே மொபைல் ஆப்புக்குள்ளாலே அதை நீங்கள் எங்களுக்கு அனுப்பிடும். நாங்கள் அதை பார்த்து உங்களுக்கு அதை கரெக்ஷன் பண்ணி அதுக்குரிய ஆன்சர்ஸ், அதுக்குரிய விட என்னன்று உங்களுக்கு அனுப்பி வைப்போம். அப்போ அது 3வது உங்களுக்கு கிடைக்கும் பிள்ளைகள். முதல்ல நாங்கள் படிப்பிக்கிற வீடியோ, 2வது மேலதிக விளக்க வீடியோ, 3வது ஆன்லைன் ப்ராக்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும், 4வது அசைன்மெண்ட் கிடைக்கும், 5வது பிள்ளைகள் மிக முக்கியமானது டவுட் கிளியரன்ஸ் ஃபோரம். நீங்கள் மொபைல் ஆப்புக்குள்ளால் 24 மணித்தியாலமும் 7 நாளும் வருஷத்தில் 365 டவுட் கேட்கணும். நீங்கள் உங்களோட வீட்டிலேருந்து டவுட்டை கேட்பீங்க, ரைட். எங்களோட மொபைல் ஆப்புக்குள்ளால், ஹோம் ஸ்கூலுக்குள்ளால் எங்களோட டீச்சர்ஸ்மார் நாங்கள் வீட்டில் இருந்து கொண்டே உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணி தருவோம். நீங்கள் டெக்ஸ்ட்டில் கேட்கலாம், ஆடியோவில் குரல் பதிவில் கேட்கலாம். டீச்சர்ஸ்மாரும் டெக்ஸ்ட்டில் விட தரலாம், குரல் பதிவு ஆடியோவில் விட தருவாங்க. விளங்குதா பிள்ளைகள்? இதுதான் எங்களோட இந்த அல் இஹ்லாஸ் ஹோம் ஸ்கூல் மொபைல் ஆப்பில் நடக்கிற அந்த ஆன்லைன் ஸ்கூல்னு சிஸ்டம். எனவே கட்டாயம் நீங்கள் இந்த வீடியோஸை பார்த்து முடிச்சாக்கள் என்ன செய்யுங்கன்னு கேட்டால், இதில் 2வது யூனிட் 3வது யூனிட் சம்பூர்ணமாக கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒவ்வொரு சொற்களுக்கும் விளக்கத்தோட தேவையான மேலதிகமான விடயங்களோட மொபைல் ஆப்புக்குள்ளே நீங்கள் அந்த பேக்கேஜை நீங்கள் பை பண்ணிங்கன்னா ஒரு சின்ன கட்டணம், ஒரு 500 600 ஒரு மாதத்துக்கு இவ்வளோத்துக்கும் சேர்த்து. நார்மலாக ஒரு ஜூம் கிளாஸ் ஒன்றுக்கே 800 1000 எடுக்கிற காலத்தில் நாங்கள் இந்த 5 வகையான விஷயத்தையும் சேர்த்து நாங்கள் உங்களுக்கு வெறும் ஒரு 500 600 மாதிரி சின்ன அமௌண்ட்டுக்கு தான் படிப்பிக்கிறோம். அப்போ நீங்கள் எங்களோட மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள், அதில் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் லொகின் ஆகி கோர்ஸை படிக்கிறதுங்க பை பண்ணணும். பை பண்ணினீங்கன்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் கட்டினீங்கன்னா ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ பேங்க்லேயோ நீங்கள் கட்டினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த அவ்வளோவும் அதுக்குள்ளே கிடைக்கும். அதுக்குள்ளேக்கும் கிடைக்கும் பிள்ளைகள். எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களோட அந்த மொபைல் ஆப்புக்குள்ளே நடக்கின்ற அந்த வீடியோக்குள்ளே சந்திப்போம். அதுவரை இந்த முதலாவது அழகை நம்ம முடிச்சு கொள்கிறோம். ஓகே, ரைட், டன்.